பட் பிராண்டடான ஐட்டம்ஸ் வேணும்னு கேட்டிருந்தார் கஸ்டமர். அவருக்காகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபயர் ரெட் அதோட கேலிபர் பெயிண்ட் பண்ணியிருக்காரு, ஃபயர் ரெட் பண்ணியிருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், சவுண்ட்லேயே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். அது உங்களுக்கு வால்யூம் அட்ஜஸ்டபிள் எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகும், உங்களுக்கு அங்கே பார்த்தாலே தெரியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அரவிந்த் கார் அக்சசரிஸ். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய கார் வந்து பார்த்தீங்கன்னா வேகனாரில் ஒரு பேஸ் வேரியண்ட்டு. கஸ்டமர் வந்து பேஸ் வேரியண்ட் எடுத்திருக்காரு. இது ஒரு டாப் எண்டாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு எங்ககிட்ட வந்து கேட்டிருந்தார். அதனால் நாங்களும் எங்களால் முடிஞ்ச ஐட்டம்ஸ் எல்லாமே கஸ்டமர்ஸ் கேட்டதுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி எல்லா ஐட்டம்ஸுமே நான் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். கஸ்டமர்ஸ்க்கு என்னென்ன ஐட்டம்ஸ்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் எல்லா ஐட்டம்ஸுமே நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்டேஜ் எடுத்துக்கலாம். ஃப்ரண்டேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்லைட் அப்டேட் பண்ணியிருக்காரு. ஹெட்லைட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பியூர் ஒயிட் தான் கேட்டிருக்காரு கஸ்டமர். லூமேக்ஸ்ன்ற பிராண்டில் 200 வாட்ஸில் 20,000 லூமேக்ஸ் உள்ள ப்ராடக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு நான் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன் கஸ்டமருக்கு. அதுவும் அவருக்கு ஃபுல் ஒயிட்டும் அண்ட் தென் உள்ளே வர அந்த பார்க்கிங் எல்இடியுமே ஒயிட்ன்றது சேஞ்ச் பண்ணியிருக்காரு. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஆடான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபாகில் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய ஹைவேஸ் போவேன், எனக்கு த்ரோ நல்லா வேணும், இதுக்கேற்ற மாதிரி எனக்கு ஒயிட் வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். பட் வாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வேணும், பட் பிராண்டடான ஐட்டம்ஸ் வேணும்னு கேட்டிருந்தார் கஸ்டமர். அவருக்காகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்ப்ளக்கில் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டல் வெர்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் ஃப்ரண்ட்டில் அந்த பாக்ஸில் பார்த்திங்கனாலே தெரியும், 90 வாட்ஸ் அது அவுட்டு, 90x2ங்க அது 180 வாட்ஸில் உங்களுக்கு வந்து பவர் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ப்ளஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹை பீமோட தனியாக செப்பரேட்டாக உங்களுக்கு நம்ம ஒயரிங் கிட் வந்து எந்த ஒரு ஸ்லீவு எதுவுமே பண்ணாமல் ஒரிஜினல் எஃபெக்ட் ஆகாமல் எல்லா ஒர்க்ஸுமே நம்ம கஸ்டமர்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ப்ளக் அண்ட் ப்ளே மெத்தடில். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பானட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேம்பிங் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. இதில் வந்து பானட் டேம்பிங் வந்து பார்த்திங்கன்னா மோரல்ன்ற பிராண்டில் நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் வந்து ப்ரீமியம் சீரியஸ் தாங்க இது வந்து ஒரு பானட்டுக்குன்றது ஃபுல் ஷீட்ஸ் வந்து இந்த பானட்டுக்குன்றது இதில் வந்திருக்கு. உங்களுக்கு ப்ராப்பராக ஓப்பன் பண்ணி கூட காட்டுறேன். அப்படியே உங்களுக்கு ஹெட்லைட்டும் அப்டேட் பண்ணி ஆன் பண்ணி காட்டுறேன், அப்படியே பாருங்கள். இது வந்து உங்களுக்கு லோ பீம் ஹை பீம்ங்க இது. அண்ட் தென் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே ஃபாக் லேம்பும் பார்க்கலாம். நீங்கள் ஃபாக் லேம்பும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரண்டேஜில். பானட்டில் வந்து பார்த்திங்கன்னா மோரலோட நம்ம இந்த நாய்ஸ் ரெடியூஷன், இன்ஜின் நாய்ஸ் ரெடியூஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷீட்ஸில் தான், இதுக்காக தான் இது ஸ்பெசிஃபிக்காக வரும். ஏன்னா எல்லாருமே நார்மல் டேம்பிங் பண்ணுற ஷீட்ஸுமே இங்கே பண்ணுறாங்க, பட் கிடையாதுங்க. இது ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்திங்கன்னா பானட்டுக்காகவே வர ப்ராடக்ட்டு. அதனால் கஸ்டமர் சஜஸ்ட் பண்ணியிருந்தோம். கஸ்டமருமே மோரல் கேட்டிருந்தாரு, அதனால் நம்ம மோரலுமே சஜஸ்ட் பண்ணோம். நல்லாயிருக்கும் இந்த பிராண்டு. இது யூஸ் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் இருக்கிற நாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேபின்ஸ்குள்ளே வராது. அதனால் இந்த ஷீட்ஸ் வந்து நம்ம போடுறோம் இதுக்கு. நெக்ஸ்ட் ஐட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாடி கிட்ஸ்ன்னு சொல்லுவோம் இது வந்து இந்த கலர்லேயே வராது, சில்வர் பிளாக்கில் தான் வரும். நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா இது மேக்மா கிரே, அதே கலருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். பாடி கலர்லேயே அப்படியே நம்ம ரீபெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா இது ஒரு ஆடானா தெரியாமல் பாடியோட மெர்ஜ் ஆனதுனால உங்களுக்கு அதோட ஃபினிஷிங் அந்த லுக்கு வந்து நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், ஒரு ஆப்டாக இருக்கும், அப்படியே காரோடையே வந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துக்குமே நம்ம பண்ணி தந்திருக்கோம். அண்ட் தென் சைட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கர்ட்ஸ் வரும். சேம் வேகனாருக்கு வந்து பார்த்திங்கன்னா சைடில் ஸ்கர்ட்ஸ் வரும். ஸ்கர்ட்ஸ் வந்து பிளாக் வித் சில்வர் இந்த கலரில் தான் ஃப்ரண்ட்லேயுமே வரும் அது. பட் கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் எனக்கு அந்த கலரில் பண்ணி கொடுங்க, ஸ்கர்ட்ஸ் வந்து இந்த கலரில் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஏன்னா ஒரிஜினலாகவே எம்டெக்கில் பிளாக் வித் சில்வரில் தான் வரும், அதுக்கேற்ற மாதிரி அது பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இது வந்து இந்த ரூஃப் ரயிலோட மேட்ச் ஆகிருக்காக நாங்கள் அந்த கலர் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டோம். ஏன்னா பிளாக் வித் சேம் சில்வரில் வந்து ரூஃப் ரயில்ஸ் வந்து வேகனாருக்குன்றது வரும் உங்களுக்கு, வேகனார்ன்ற நேம்லேயே வரும் உங்களுக்கு எம்டெக்கில். அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஐட்டம் இதில் உங்களுக்கு ரேப் பண்ணியிருக்கோம். ஃபுல் காருக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மினி கூப்பர் டைப்புன்னு சொல்லுவாங்க, ஆஃப் காருமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேப் பண்ணி கொடுத்துருக்கோம். பார்த்திங்கனாலே தெரியும் ப்ராப்பராக உங்களுக்கு ஏ பில்லர், அதுக்கப்புறம் ஏ பில்லர், பி பில்லர், அண்ட் தென் பார்த்திங்கன்னா சைடில் இந்த ஸ்ட்ரைப்ஸு ஃபுல் காரே வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் கார் நம்ம இந்த ரேப்புன்றது நம்ம பண்ணியிருக்கோம். அதில் பார்த்திங்கனாலே தெரியும் லுக் அண்ட் ஃபினிஷிங்கு. இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்ரி டெனிசன்ன்ற பிராண்டு. உங்களுக்கு ரேப்பிங் ஸ்டிக்கர்ஸில் எவ்ரி டெனிசன்ன்றது ரொம்ப பெரிய பிராண்டுங்க ஆக்சுவலாக. செல்ஃப் ஹீலிங் டெக்னாலஜியுமே இருக்குது இதில். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ரியரில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாய்லருமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மேக்மா கிரே கலரில் தான் போடுற மாதிரி இருந்தது. பட் நம்ம மேலே பிளாக் பண்ணுறதுனால கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் பிளாக்கே சஜஸ்ட் பண்ணியிருந்தோம். ஃபுல் பார்த்திங்கனாலே தெரியும், சேம் அப்படியே ஒரு டோட்டலாக அப்படியே மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருந்தோம். ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அலாய்ஸுமே இதில் அப்டேட் பண்ணியிருக்கோம். அலாய்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ONYX பிராண்டில் நம்ம அலாய்ஸ்ன்றது போட்டிருக்கோம். ஸ்டாக் வீல் வந்து பார்த்திங்கன்னா 165x70 R14 தான் வரும் இதில்.
சேம் டயர் இதில் எம்ஆர்எஃபே வந்ததுனால கஸ்டமர் என்ன சொல்லிட்டாருன்னா எனக்கு சேம் டயர்லேயே அலாய் மட்டும் எனக்கு அப்டேட் பண்ணுங்கள், பட் இந்த மாடல் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக வேணும்னு கேட்டதுனால சேம் ONYX பிராண்ட்லேயே நம்ம வந்து அலாய்ஸ்ன்றதை அப்டேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு அது கொஞ்சம் எனக்கு யூனிக்காக காட்டணும் அப்படின்றதுனால அவர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து கேலிபர் வந்து ஃபயர் ரெட் அதோட கேலிபர் பெயிண்ட் பண்ணியிருக்காரு, ஃபயர் ரெட் பண்ணியிருக்காரு, பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு. இதே மாதிரி ஃப்ரண்ட் 2 வீலுக்கு டிஸ்க் வரதுனால ஃப்ரண்ட் 2 வீலுக்குமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட்ன்றது நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ரியலில் ட்ரம் தான் வருது, அதனால் நம்ம அதுக்கு பண்ண கிடையாது. ஏன்னா பண்ணால் ஒரு ஹார்டாக தெரியும், அதனால் நம்ம பண்ணல. அது ஒரு ஃபினிஷிங்காக இருக்கும் ஆக்சுவலாக. ஏன்னா ரியல் ட்ரம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி ரெட்டுன்றது கொஞ்சம் தெரியும். இதில் கேலிபர் பண்ணுறது மட்டும்தான் கரெக்டான ஆப்ஷன்ஸு, அதனால் கேலிபர்ன்றது சூஸ் பண்ணி கொடுத்தோம் கஸ்டமர்ஸ்க்கு. வேகனாரில் இன்டீரியருக்குள்ளே வந்திருக்கீங்க. இன்டீரியர் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றது நான் காட்டிடுறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோர்ஸில் ஆம்பியன் லைட்ஸ் பண்ணியிருக்கோம். ஆம்பியன் லைட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளாப்பங்கோட 10 பீசஸ்ன்றது நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம். இதில் M10ல் 10 பீசஸ் வரும் உங்களுக்கு. அதில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 டோர்ஸில் 4 லைட்ஸு, அந்த தென் பார்த்திங்கன்னா டேஷ்போர்டில் 2 பீசஸ் வந்துடும் உங்களுக்கு. ரைட் ஹேண்ட் சைட் கார்னர், லெஃப்ட் ஹேண்ட் சைட் கார்னர்ஸில் உங்களுக்கு வந்துடும். இதுக்கு அட்ஜஸ்டபிள் வந்து நம்ம இங்கே வச்சுருக்கோம். உங்களுக்கு என்ன மூட் வேணுனாலும் நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்ன்றது நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நிறைய மாடல்ஸ் இருக்குது, நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம். பட் வேகனாரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரிஜினாலிட்டியாக இதில் இது வரைக்கும் நாங்கள் வச்சு இங்கே நாங்களும் பார்க்கல. இதில் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக கஸ்டமர்ஸ் கேட்டார் எனக்கு இந்த மாதிரி தான் வேணும்னு சொல்லிட்டு, அதனால் ஸ்டிப்பை வந்து நம்ம எங்கேயுமே ஒட்ட கிடையாது, ப்ராப்பராக கன்சீல் பண்ணி இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் டோரில் ப்ராப்பராக. உங்களுக்கு 4 டோர்ஸ்லுமே பார்க்கலாம் இதோட ஃபினிஷிங்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் பார்த்திங்கன்னா இதில் நம்ம டோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர்ஸ்ன்றது அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸ்பீக்கர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மோரலில் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா காம்பனண்ட்ன்றது ஃப்ரண்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம், குவாக்சல்ன்றது நம்ம பின்னாடி டோருக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் ஹெட் யூனிட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து நாகாமிச்சி கேட்டிருந்தார். நாகாமிச்சியில் உங்களுக்கு 4GB ரேமு, 4GB ப்ளஸ் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், ப்ளஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம் ஆப்ஷன்ஸ் வரும், 4G சப்போர்ட், சிம் ஸ்லாட்டட் வரும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் டோட்டலாக உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பராக இதுலேயும் கொடுத்துருவாங்க. அண்ட் தென் நாகாமிச்சியில் டிஎஸ்பியும் இருக்குது. இதில் டிஎஸ்பி வந்து நம்ம இன்பில் டிஎஸ்பி தான் இது. இதில் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், ஆடியோ எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுன்றது ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். க்ரோமு, அதுக்கப்புறம் ரேடியோ, USB, ப்ளூடூத்து, மேப்ஸு, அதுக்கப்புறம் அந்த கார்ப்ளே எல்லாமே, நெட்ஃப்ளிக்ஸு எல்லாமே டோட்டல் ஆண்ட்ராய்ட் ஃபோன் மாதிரி தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு பண்ணியிருக்கோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் இன்னொரு ஐட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமர் வந்து எனக்கு இதில் பேஸ் வேரியண்ட்னால ஸ்டேரிங் கண்ட்ரோல் மவுண்ட் வராதுன்னு எங்ககிட்ட சொல்லியிருந்தார். எனக்கு ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல் இதெல்லாம் கொஞ்சம் இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டதுனால அவருக்கு நான் ஒரு ஐட்டமாகவே சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். இப்போ என் லேட்டஸ்ட் மாடலில் இப்போ நீங்கள் இந்த ஸ்விஃப்ட் கார்லேயே பார்க்கலாம். இந்த ஸ்டேரிங்கை நான் டோட்டல் ஸ்டேரிங்கே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருந்தேன். இதுதான் அவரோட எக்ஸிஸ்டிங் ஸ்டேரிங்கு. இதே ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உங்களுக்கு இப்போ ப்ரீஸா, அதுக்கப்புறம் கிளான்ஸா, இப்போ வர எல்லா வேரியண்ட்லையுமே வந்து இந்த ஸ்டேரிங்கை நீங்கள் பார்க்கலாம். ஏர்பேக் ஹப்போடையே சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு டோட்டலாக ப்ராடக்ட்டே அப்படியே சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டேரிங்கை கழட்டிட்டு இந்த பேஸ் வேரியண்ட் இது கழட்டிட்டு நம்ம அப்படியே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் கஸ்டமருக்கு. இதில் உங்களுக்கு வால்யூம் அட்ஜஸ்டபிள் எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகும். உங்களுக்கு அங்கே பார்த்தாலே தெரியும் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும், ப்ளஸ் ஆடியோ கட் ஆகிறது, நெக்ஸ்ட் ஆப்ஷன் எல்லாமே ஒர்க் ஆகும். இது கீழே கூட உங்களுக்கு அந்த பேடலோட கீழே அந்த வால்யூம் கட் பண்ணுறது எல்லாமே இதில் இருக்குது ப்ராப்பராக. பட் இதில் க்ரூஸ் கண்ட்ரோலில் மட்டும் இருக்குது. ஒர்க் ஆகலான்னு கேட்பீங்க, கண்டிப்பாக இது ஒர்க் ஆகாதுங்க. ஏன்னா இதுக்கு நம்ம கனெக்ஷன்ஸ் கொடுக்கவே கிடையாது, இதில் ஆக்டிவேஷன் பண்ண முடியாது. இதில் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீட் கவர்ஸ் ப்ரீமியம் நாப்பாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் பிளாக்கில் ஸ்டிச்சஸ் மட்டும் ஒரு கஸ்டமர் வந்து கான்ட்ராஸ்ட் பண்ணி கேட்டிருந்தார். கான்ட்ராஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சில்வரில் கேட்டிருந்தார், அதனால் சில்வரில் சஜஸ்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் தென் ரெஸ்ட்லேயுமே சிட்டிங்லேயும் ஃபுல்லாகவே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டாட்டட்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டதுனால இந்த டாட்டட் டிசைன்ஸ் வந்து அவருக்கு ப்ரிஃபர் பண்ணியிருந்தேன். இது நல்ல ஒரு கம்ஃபர்ட்டான டிசைன்ஸ் தான், அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஏன்னா கஸ்டமர் வந்து நிறைய லாங் ட்ரைவ் போவோம் இதில், அதனால தான் நாங்கள் சிஎன்ஜி எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதனால் இந்த டிசைன்ஸ் வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணியிருந்தோம் நாங்களே. ஏன்னா இது வந்து பின்னாடி வந்து உங்களுக்கு ஆப்டாக இருக்கும், நீங்கள் லாங் ட்ரைவ் போகும்போதெல்லாம் எந்த ஒரு ப்ராப்ளம் வராது அப்படின்னு சொன்னதுனால இந்த டிசைன் அவர் ப்ரிஃபர் பண்ணியிருந்தார். அவருக்குமே இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஐட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் நம்ம அண்டர் சீட் சப்வூஃபருமே ஆட் பண்ணியிருக்கோம். மேக்ஸ்லிங்க்ன்ற பிராண்டில். அவர் எனக்கு அண்டர் சீட்டில் சப்வூஃபர் கம்பல்சரி வேணும், நாங்கள் வந்து சோனி அந்த ஆல்பைன்லாம் ப்ரிஃபர் பண்ணியிருந்தோம். பட் கஸ்டமர் வந்து எனக்கு ஒரு மிட் செக்மெண்ட்லேயே போதும்னு சொன்னதுனால அவருக்கு ஆல்பைன் சொல்லியிருந்தோம். பட் கஸ்டமர் வந்து எனக்கு மேக்ஸ்லிங்கே போதும், நான் ஆல்ரெடி இன்னொரு காரில் கேட்டிருக்கேன், அந்த மேக்ஸ்லிங்கே எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தார். ஏன்னா ஒரு பட்ஜெட்டும் பார்க்குற மாதிரி இருந்தது. இதில் கொஞ்சம் ஒரு
பட்ஜெட் கொஞ்சம் அதிகமாக இருந்தனால கஸ்டமர் எனக்கு சப்வூஃபரோட ப்ரைஸ் கம்மி பண்ணிடுங்கன்னு சொன்னதுனால அவருக்கு மேக்ஸ்லிங்க்ன்ற பிராண்டை ப்ரெஃபர் பண்ணியிருந்தோம். 600 வாட்ஸில் வரும் உங்களுக்கு. இது ஒரு ஆக்டிவ் சப்வூஃபர், சீட்ஸ் கடியிலே வைக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அண்ட் தென் இதுக்கு அட்ஜஸ்டபிள் வரும். அட்ஜஸ்டபிள் நீங்களே மேனுவலாக கெயின் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இதுக்கான அட்ஜஸ்டர் வந்து இதுக்கு பக்கத்துலேயே வச்சுருந்தோம். ஏன்னா இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு ஆம்பியன்ட் லைட்டோட அந்த ஸ்விட்சஸ் இருக்கும், அதுக்கு கீழே நாங்கள் மவுண்ட் பண்ணி கொடுத்துருந்தோம். அண்ட் தென் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டோம், இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாக் லைட்டோட ஓஇ சுவிட்சாகவே போட்டிருக்கோம் நம்ம எதையும். ஏன்னா இப்போலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரவுண்ட் சுவிச்சஸ் வர மாதிரி அந்த மாதிரி எல்லாம் போட்டுறாங்க. பட் ஃபாகில் பார்த்திங்கன்னா தெரியும் ஓஇ சுவிச்சஸ் தான் கொடுத்துருக்கோம் ப்ராப்பராக. இந்த இந்த அந்த சிஎன்ஜியோட சுவிச்சஸ் மாதிரியே இருக்கும், அப்படியே ஒரிஜினாலிட்டியாகவே இருக்கும் அப்படியே சுவிச்சஸ். அந்த இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோலில் உங்களுக்கு அந்த பெசல்ஸ் எல்லாம் கூட உங்களோட இதுலேயே மேட்ச் ஆகிருக்கும். அப்படியே எக்ஸாக்டாக அந்த இன்டீரியர் தீம்ஸ்லேயே ஃபுல்லாகவே மேட்ச் ஆகிருக்கும், அந்த ஆரஞ்ச்லேயே மேட்ச் ஆகும் கரெக்டாக. ஃப்ரெண்ட்ஸ், இதில் வேகனாரில் வந்து நம்ம மேட்டுன்றது போட்டிருக்கோம் கீழே. மேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு வெல்க்ரோ டைப் மேட்டு. இது வந்து செட் ஆஃப் 3 பீசஸாக வரும் உங்களுக்கு. வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளாக் கலர் மட்டும்தான் வரும் இதில். ஏன்னா பீச் கலர் ஒரு சில கேட்குறாங்க, பீச் கலர் வர்றது கிடையாது. இதில் உங்களுக்கு வெல்க்ரோ சப்போர்ட்டில் தான் இருக்கும். ப்ளஸ் இதுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நூடுல்ஸ் மேட்டுன்றதை நம்ம கட் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி போட்டிருக்கோம் கஸ்டமர். ஏன்னா உங்களுக்கு அந்த டஸ்ட்லாம் நிறைய சேர்ந்தாலுமே ஈஸியாக எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்காக கேட்டிருந்தார். அதனால் அவர் பிளாக் கலரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேட்டுன்றது அவர் கேட்டிருந்தார். அதனால் நூடுல்ஸே கட் பண்ணி நம்ம போட்டிருக்கோம். செட் ஆஃப் 3 பீசஸ் வரும். டிரைவர், கோ டிரைவர். ரியரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் பீஸாக அவருக்கு வந்து கட் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணியிருந்தார். ப்ளஸ் ரியர்லையுமே உங்களுக்கு வந்து சிங்கிள் பீஸாகவே கொடுத்துருந்தோம். நம்ம பின்னாடி பார்க்கணுன்னாலும் பார்க்கலாம். ரியர்லையுமே சிங்கிள் பீஸாகவே கொடுத்துருந்தோம் கஸ்டமர்ஸ்க்கு. வந்து சிஎன்ஜி வெஹிக்கிள்ன்றதுனால வேகனாரில் கஸ்டமர் வந்து டிக்கியில் வந்து பேட் கேட்டிருந்தார், சிஎன்ஜி பேட் கேட்டிருந்தார். இதையும் நம்ம கஸ்டமைசேஷன் ஒர்க் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம். இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பீஸ் தான் வரும். ப்ளஸ் உங்களுக்கு இந்த டயரோட கட்டு இதெல்லாமே ஸ்பெசிஃபிக்காக வந்துடுது சிஎன்ஜிக்காகவே. ஏன்னா இதில் உங்களுக்கு ப்ராப்பராக அந்த ஃபினிஷிங்ன்றது நீங்களே பார்க்கலாம். இதை நம்ம ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே இன்ஸ்டலேஷன் பண்ணியிருக்கோம், சிஸ்டம்ஸ் எல்லாமே இன்ஸ்டலேஷன் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டோரில் டேம்பிங்ன்றது பண்ணியிருக்கோம். டேம்பிங் வந்து என்ன பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டராக்டிக்ஸில் இரிடியம் சீரீஸு. இது ஒரு ரஷ்யன் மேக் தான். இது வந்து உங்களுக்கு ப்ராப்பராக 2 mm திக்னஸ்ன்றது வரும் உங்களுக்கு. இது வந்து நம்ம 4 டோர்ஸ்க்கு கவர் பண்ணியிருக்கோம். 4 டோர்ஸ்னால் இன்னர் லேயர், அவுட்டர் லேயர் ரெண்டுமே சேர்த்து தான் கவர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஒன்றதுக்கு டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு சவுண்ட்லேயே தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இது போடாத இடம் டோர்ஸில் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஃபுல் டோட்டல் 4 டோர்ஸ்லையுமே நம்ம போட்டிருக்கோம். இதில் பார்த்தீங்கனாலே தெரியும், சவுண்ட்லேயே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் தென் இந்த ஷீட்ஸ் எதுக்காக வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம ரூஃப்லையுமே யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா டோட்டலாக கார் ஃபுல்லாகவே நம்ம டேம்பிங் பண்ணதுனால ஃப்ளோர்ஸில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாக்டராக்டிக்ஸ் இரிடியம் சீரிஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ளோர் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் ரூஃப்லையுமே யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து உங்களுக்கு ஃபோம் ஷீட் டேம்ப்ஸு. இது நாய்ஸ் ரெடியூஷனுக்காக பார்த்திங்கன்னா தெரியும், உங்களுக்கு சவுண்ட்லேயே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் ஒட்டாத இடத்துல அடிச்சிங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி சவுண்டுன்றது இந்த மாதிரி சவுண்ட் வரும் உங்களுக்கு. இது நம்ம ரூஃப்காக யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் பானட்காக யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ரெண்டுமே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் ஒரு பேஸ் வேரியன்ட் வேகனார் வாங்கினீங்கன்னா என்னென்ன அக்சசரிஸ் என்னென்ன வேணுன்றதை நான் உங்களுக்கு டோட்டலாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் கண்டிப்பாகவே. அண்ட் தென் உங்களுக்கு எந்தெந்த ஐட்டம்ஸ் மேண்டட்டரியோ அந்தந்த ஐட்டம்ஸ் மட்டும் தான் நாங்கள் இதில் கம்பல்சரி ஐட்டம்ஸாக பண்ணியிருக்கோம். கஸ்டமரோட என்கொயரியுமே அதுதான். இதே மாதிரி உங்களுக்கு வேகனார் வச்சுருந்தீங்க, ஏதாவது ஒரு கார் வேகனார் ஆர் சம்திங் எந்த காராக இருந்தாலுமே சரி, கண்டிப்பாக கொண்டு வாங்க. எங்களால் முடிஞ்ச பெஸ்ட் ப்ரைஸ்க்கு நாங்கள் பண்ணி தருவோம். அதே மாதிரி எங்களோட பேஜை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.